Hello viewers, welcome to Easy Engineering Maths. இந்த வீடியோவில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் வரலாம், அதோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த கொஸ்டினை நிறையா தடவை கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் f of t is piecewise continuous on every finite interval in 0, infinity and is of exponential order a for t greater than 0, then the Laplace transform of f of t exists for all s greater than a, that is f of s exists for all s greater than a. இது எனக்கு ரொம்ப லெங்க்தியாக இருக்குது, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. piecewise continuous, exponential order. இந்த ரெண்டு மட்டும் எழுதுனீங்கன்னா கூட போதும். Laplace transform of f of t exists if f of t is piecewise continuous, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, f of t is of exponential order. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா கூட போதும், சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். if L of f of t equal to f of s, then prove that L of f of at equal to 1 by a f of s by a. ஆக்சுவலாக இதோட பேர் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. அவங்க இந்த மாதிரி டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. ஸ்டேட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டின்னா அவ்வளோவா கொடுக்குறதில்ல, சரிங்களா? அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that L of f of t equal to f of s equal to integral 0 to infinity e power minus st f of t dt, சரிங்களா? இது L of f of tக்கான ஃபார்முலா. தென் வாட் வில் பி L of f of at? இப்போ L of f of at என்ன ஆகும்னா, இங்கே f of t வந்த இடத்துல நான் f of atன்னு போட போகிறேன், சரிங்களா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள். L of f of at equal to integral 0 to infinity e power minus st into f of at dt, சரிங்களா? இப்போ எப்போவுமே இந்த இடத்துல ஒன்றும் f of tன்னு வரணும், இல்லைனா f of u, இல்லைனா f of v, இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி ஏட்டின்லாம் வரக்கூடாது. ஸோ நான் அந்த மாதிரி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏடிக்கு பதில் அனதர் வேரியபிள் யூன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள். சப்ஸ்டியூட் ஏடி ஈக்குவல் டு யூ. இப்போ டி ஈக்குவல் டு இந்த ஏ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ யூ பை ஏன்னு வந்துடுறேன். அப்போ டிடி என்ன ஆயிரும், ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிடி ஈக்குவல் டு டியூ பை ஏ அப்படின்னு ஒன்று, சரிங்களா? எப்போவுமே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது லிமிட்டும் சேஞ்ச் பண்ணணும். இது இந்த டீக்கான லிமிட்டு. இப்போ நம்ம அதை யூக்கான லிமிட்டாக மாற்றணும். அது எப்படி மாற்றுவீங்க? இந்த டீயோட வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூக்கான லிமிட்டு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், வென் டி ஈக்குவல் டு 0, டீக்கு பதில் 0ன்னு இதில் போடுங்க. அப்போ என்ன வரேன், ஏ இன்ட்டு 0ன்னு வரேன். அப்போ யூவும் 0னே வந்துடும், சரிங்களா? அடுத்து வென் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, டீக்கு பதில் இதில் இன்ஃபினிட்டின்னு போடுங்க. ஏ இன்ட்டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு யூன்னு வந்துடும். ஏ இன்ட்டு இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். அப்போ யூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினே வந்துடும், சரிங்களா? அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏடிக்கு பதில் யூ போட போகிறேன், டிடிக்கு பதில் டியூ பை ஏ போட போகிறேன், டிக்கு பதில் யூ பை ஏ போட போகிறேன். அப்படி போட்டால் என்ன ஆகும் பாருங்கள். எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு லிமிட்டில் ஒரு சேஞ்சும் கிடையாது, 0 to infinity தான் வருது. ஸோ 0 to infinity e power minus s. டீயோட வேல்யூ பாருங்கள், யூ பை ஏ. யூ பை ஏ எஃப் ஆஃப் ஏடி, ஏடியோட வேல்யூ இங்கே யூ. ஸோ இப்போ எஃப் ஆஃப் யூ டிடி, டிடிங்கிறது டியூ பை ஏ, சரிங்களா? இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா, நம்ம இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணணும். அதனால் இந்த 1 by ஏ நான் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும் பாருங்கள். ஈக்குவல் டு 1 by ஏ இன்டகிரல் 0 to infinity இ பவர் இந்த மைனஸ் எஸ் இன்ட்டு யூ பை ஏங்கிறத நம்ம எஸ் பை ஏ இன்ட்டு யூன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ இ பவர் மைனஸ் எஸ் பை ஏ இன்ட்டு யூ, இந்த எஃப் ஆஃப் யூ, இந்த டியூ அப்படியே வந்துடும், சரிங்களா? இப்போ ஃப்ரம் தி டெஃபினேஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்னு வந்தால் எஃப் ஆஃப் எஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போ 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்யூ எஃப் ஆஃப் யூ டியூ அப்படின்னு வந்தால் என்ன வரும்னா அதுவும் எஃப் ஆஃப் எஸ்ஸாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ 0 to infinity e power minus s by a into u f of u du அப்படின்னு வந்தால் அதோட வேல்யூ என்ன ஆகும்னா, இங்கே s இருக்கிற இடத்துல
இங்கே எஸ் பை ஏ இருக்குது. அதனால் அந்த எஸ் ஒரு இடத்துல நான் எஸ் பை ஏன்னு போட்டுருவேன். அப்போ அந்த டேர்ம் எப்படி மாறிடும் பாருங்கள், ஈக்குவல் டு 1 பை ஏ எஃப் ஆஃப் எஸ் பை ஏன்னு வந்து. சரிங்களா, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் டி சைன் டி. அடுத்து ஃபைண்ட் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி டிவைடட் பை இ பவர் டி. இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நம்ம ஆல்ரெடி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் தி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் டி சைன் 2t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டிங்கிற ஃபார்மில் இருக்குது. அதோட வேல்யூ எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வி நோ தட் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் ஏ. சரிங்களா, இப்போ நமக்கு எல் ஆஃப் இ பவர் மைனஸ் டி சைன் 2tயோட வேல்யூ வேணும். இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஏக்கு பதில் நான் இங்கே 1ன்னு போட்டுருவேன். அடுத்து இங்கே எஃப் ஆஃப் டி இருக்கிற இடத்துல இங்கே சைன் 2t இருக்குது. ஸோ இந்த எஃப் ஆஃப் டிக்கு பதில் நான் சைன் 2tன்னு போட்டுருவேன். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ சைன் 2t. அந்த சைன் 2t இங்கே போட்டுருங்க. எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் ஏ. ஏங்கிறது இங்கே ஏயோட வேல்யூ 1. ஸோ 1ன்னு போட்டாங்க. இப்போ எல் ஆஃப் சைன் 2tக்குன்னு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் நமக்கு எல் ஆஃப் சைன் ஏடிக்கு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா எல் ஆஃப் சைன் ஏடி ஈக்குவல் டு ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எல் ஆஃப் சைன் 2t என்ன வந்துடுறேன், இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே 2 வருது. ஸோ இங்கே ஏவோட இடம் ஃபுல்லாக 2ன்னு போட்டுருங்க. இப்போ 2 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரேன், ஈக்குவல் டு 2 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். ஸோ அந்த எல் ஆஃப் சைன் 2tக்கு பதில் நான் இந்த வேல்யூ போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் 2t ஈக்குவல் டு 2 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இந்த எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் 1 அப்படியே போட்டு. சரிங்களா, இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா இங்கே எஸ் ஒரு இடத்துல எஸ் ப்ளஸ் 1ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எஸ்க்கு பதில் எஸ் ப்ளஸ் 1 போடுங்க, எஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். சரிங்களா, ஈக்குவல் டு 2 டிவைடட் பை இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், ஏ ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர்னு வந்துடும், ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எஸ் இன்ட்டு 1ன்னு வரும், அதோட வேல்யூ 2s. அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னு வந்துடும், அதோட வேல்யூ 1 தான். இந்த ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும். சரிங்களா, ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5ன்னு வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் எல் ஆஃப் டி இன்ட்டு சைன் ஏடி. அடுத்து ஃபைண்ட் எல் ஆஃப் சைன் டி டிவைடட் பை டி. இந்த ரெண்டு ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.